ஐந்தாவது மந்திரம். யத்ர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூதஹ பிரஜ்ஞானகண ஏவ ஆனந்தமயஹ ஹ்யானந்தபுக் சேதோ முகஹ பிராஜ்ஞஸ்திருதீயப் பாதக. சோயமாத்மா சதுஷ்பாத் என்று ஆத்மா 4 பாதங்களை உடையது என்று பேசப்பட்டது. முதல் பாதம் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பதாக கூறப்பட்டது. இரண்டாவது பாதம் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைத்து கனவை அனுபவிப்பதாக கூறப்பட்டது. இந்த 5வது மந்திரத்தில் நாம் 3வது பாதத்திற்கு வருகின்றோம். ஆத்மா ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்தில் அபிமானத்தை கொண்டு அஞ்ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்றது என்ற கருத்திற்கு வருகின்றோம். இதில் ஒவ்வொரு பாதத்தை நாம் பார்க்கும் பொழுது விழிப்பு உலகத்தை பார்க்கின்ற ஒரு வெஷ்டி ஆத்மாவிற்கு விஸ்வன் என்ற பெயரும், சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சத்தையே தானாக பார்க்கும் ஆத்மாவுக்கு விராட் அல்லது வைஸ்வானரன் என்றும் பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரத்திலும் இரண்டும் சேர்ந்தே பேசப்பட்டது. ஆனால் இந்த 5வது மந்திரத்தில் வெஷ்டி ஆத்மா விளக்கப்படுகின்றது. 6வது மந்திரத்தில் சமஷ்டியானது விளக்கப்படுகின்றது. இங்கு பிராக்ஞன் வெஷ்டி, சமஷ்டி அந்தர்யாமி, அது 6வது மந்திரத்தினுடைய சாரம். இனி சுஷுப்தி அவஸ்தா என்பது காரண சரீரத்தில் ஆத்மா நான் என்று அபிமானிக்கும் பொழுது வருகின்ற அனுபவம். ஆகவே அகம் கூட்டல் காரண சரீரம் இஸ் ஈக்வல் டு சுஷுப்தி அவஸ்தா அல்லது பிராக்ஞக. பிராக்ஞனுக்கு லட்சணம் அகம் பிளஸ் காரண சரீரம் இஸ் ஈக்வல் டு பிராக்ஞக. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நாம் அகம் என்றால் ஆத்மா, ஆத்மாவுடன் ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமாதா இஸ் ஈக்வல் டு விஸ்வன்னு பார்த்தோம் இதற்கு முன். அதே போல அகம் ஆத்மா சொப்பன பிரமாதா, சொப்பன பிரமாணம் இஸ் ஈக்வல் டு தைஜசன்னு பார்த்தோம். இங்கு பிராக்ஞனிடம் வரும் பொழுது பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் என்ற திருப்புட்டியானது 3 விபாகமானது ஒன்றாகி விடுகின்ற காரணத்தினால் பிராக்ஞனிடத்தில் பிரமாணம் பிரமாதா என்ற பேதம் இல்லாத காரணத்தினால் பிராக்ஞனுக்கு லட்சணம் நானாகின்ற ஆத்மாவும் முழுமையான காரண சரீரம். அந்த காரண சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து பார்க்கும் பொழுது வருகின்ற தத்துவத்திற்கு பிராக்ஞக. இனி
சுஷுப்தி அவஸ்தாவுக்கு 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். நாம் ஆழ்ந்து உறங்க வேண்டும் என்றால் அதில் 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, பாஹ்ய பிரபஞ்சம் இல்லை. பாஹ்ய பிரபஞ்சம் இல்லாமல் இருந்தால்தான், அனுபவிக்கப்படாமல் இருந்தால்தான் நாம் உறக்கம் என்ற அவஸ்தை அனுபவத்தை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது நிபந்தனை, ஆந்தர பிரபஞ்சம் அல்லது சூக்ஷ்ம பிரபஞ்சம் இல்லாமல் இருத்தல். நாம் ஆழ்ந்து தூங்குகின்றோம் என்றால் அந்த தூக்கத்தை அனுபவிக்க முதல் நிபந்தனை ஸ்தூல பிரபஞ்சம் இல்லாமல் இருத்தல். இரண்டாவது நிபந்தனை சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் அனுபவிக்காமல் இருத்தல். மூன்றாவது நிபந்தனை ஆத்ம அஞ்ஞானம், ஆத்மாவை பற்றி அறியாமையுடன் இருத்தல், செல்ஃப் இக்னரன்ஸ், ஆத்ம அஞ்ஞானம். ஆத்மாவை பற்றி ஞானமும் இருக்கக்கூடாது, அகம் ஞானஸ்வரூபி, நான் சச்சிதானந்த சொரூபமானவன், இந்த ஞானமும் இருக்கக்கூடாது. ஆகவே உறக்கத்துக்கு 3 நிபந்தனை. சுஷுப்தி என்றால் வெளிப்பிரபஞ்சம் இல்லை, சூக்ஷ்ம பிரபஞ்சம் உள்ளே பிரபஞ்சம் இல்லை, ஆத்ம அஞ்ஞானம். இனி ஜாக்ரத், சொப்பனம், சுஷுப்தி, இந்த 3ஐயும் சேர்ந்து பார்ப்போம். ஆத்ம அஞ்ஞானம் என்பது ஜாக்ரத் அவஸ்தையில் சாஸ்திரமெல்லாம் படிப்பதற்கு முன் ஜீவனுக்கு இருக்கின்றதா இல்லையா என்றால் இருக்கின்றது. எல்லோருக்கும் ஆத்ம அஞ்ஞானம் இருக்கின்றது. அது நம்முடைய பரம்பரையான சொத்து. சொல்லுவார்கள் அல்லவா, அப்பாவிடமிருந்தே வந்த சொத்துன்னு சொல்லி. அது நம்முடைய பரம்பரை சொத்து. என்ன தெரியுமோ? அஞ்ஞானம். நாம் எதோட பிறந்திருக்கின்றோம்? அஞ்ஞானத்தோடு பிறந்திருக்கின்றோம். ஆகவே ஜாக்ரத் அவஸ்தை என்பது ஆத்ம அஞ்ஞானமும் வெளியுலகமும், செல்ஃப் நாலேஜ் பிளஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், வெளி உலகமும் ஆத்ம அஞ்ஞானமும் ஜாக்ரத் அவஸ்தா. வெளி உலகத்தை அனுபவித்துக் கொண்டு ஆத்ம அஞ்ஞானத்துடன் இருப்பது ஜாக்ரத் அவஸ்தை. இரண்டாவது சொப்பன அவஸ்தா என்பது ஆத்ம அஞ்ஞானத்துடன் இருந்து கொண்டு உள்ளே இருக்கின்ற சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அனுபவித்தல். இப்ப சொப்பன அவஸ்தையில ஞானம் வந்துடுதோ? இங்க இருக்கிற வேக்கிங் ஸ்டேட், ஜாகிரத் அவஸ்தையிலேயே ஆத்ம அஞ்ஞானியாக இருப்பவன் கனவுல எப்படி ஞானம் வரும்? ஆகவே கனவு அவஸ்தையில் ஆத்ம அஞ்ஞானம் கூட்டல் ஆந்தர பிரபஞ்சம் அல்லது சூக்ஷ்ம பிரபஞ்சம். இனி சுஷுப்தி என்றால் ஆத்ம அஞ்ஞானம் பிளஸ் நோ வேர்ல்ட், உலகம் அற்றது, வெளியுலகமும் உள்ளுலகமும் அற்ற ஆத்ம அஞ்ஞானத்துடன் கூடிய அவஸ்தை சுஷுப்தி, உறக்கம். அத உறக்கம்னு சொன்னாவே போதும். சில சமயம் நம்ம ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, நான் உறக்கத்துல கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கனவும் உறக்கம்னு குழம்பி விடக்கூடாதுன்னு சொல்லி ஆழ்ந்த உறக்கம், காட நித்ரா என்று சொல்வார்கள். இனி அடுத்ததாக உபனிஷத்திற்குள் வந்தால், உபனிஷத்தினுடைய இந்த 5வது மந்திரத்தில் முதல் பகுதியில் சுஷுப்தி அவஸ்தையினுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது. சுஷுப்தி அவஸ்தை என்றால் என்ன? அந்த லட்சணம் இங்கு வருகின்றது. இதற்கு முன் உபனிஷத் லட்சணம் கொடுக்கவில்லை. ஜாகிரத் அவஸ்தையில் ஜாகிரத் அவஸ்தையை அனுபவிக்கின்ற ஆத்மாவுக்கு சில அடைமொழிகள் கொடுக்கப்பட்டதே தவிர ஜாகிரத் அவஸ்தையானது என்ன என்று இலக்கணம் கொடுக்கவில்லை.
சுஷுப்தி சொப்பனம் என்ற இடத்தில் கனவு அவஸ்தையில் இருக்கின்ற ஆத்மாவை பற்றி விசேஷனம் கொடுக்கப்பட்டதே தவிர, ஆனால் அங்கும் லட்சணம் கொடுக்கப்படவில்லை. இங்கு சுஷுப்தியினுடைய இடத்தில் இலக்கணம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், சென்ற வகுப்பிலே கொஞ்சம் பார்த்தோம். என்ன காரணம்? சுஷுப்தி அல்லது சுப்தக என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கின்றது. சுஷுப்தி அல்லது சுப்தக, இரண்டு பொருள். ஒரு பொருள் சுஷுப்தி அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தை அனுபவம். இரண்டாவது பொருள் ஆத்ம அஞ்ஞானம். உறங்குதல் என்பதற்கு முதல் பொருள் நாம் அன்றாட உறங்கி வருகின்ற அனுபவம். இரண்டாவது பொருள் ஆத்ம அஞ்ஞானம். ஒரு கால் உபனிஷத் ஆனது சுஷுப்தஸ்தானக என்று சொன்னால், சுஷுப்தியில் இருப்பவன் என்று கூறினால், உபனிஷத்தின்படி சுஷுப்தி என்பதற்கு ஆத்ம அஞ்ஞானம் என்று பொருள் கொண்டால் அது ஜாகிரத் அவஸ்தையையும் குறிக்கும், சொப்பன அவஸ்தையையும் குறிக்கும். ஆகவே உபனிஷத்தினுடைய நோக்கில் ஜாகிரத் அவஸ்தையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? உறங்கிக் கொண்டு இருக்கின்றோம். சொப்பன அவஸ்தையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? தூங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அங்கு தூங்குதல் என்றால் ஆத்ம அஞ்ஞானத்துடன் இருத்தல். அந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக இங்கு சுஷுப்தி அவஸ்தை பேசப்படுகிறது. சுப்தக சுஷுப்தி என்பதற்கு ஆத்ம அஞ்ஞானம் என்று பொருள் கொள்ளக்கூடாது, அவஸ்தையை பொருள் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு லட்சணமானது கொடுக்கப்படுகிறது. அப்ப இங்க சுஷுப்தியினுடைய லட்சணம் ஏன் பேசப்படுகிறது? இந்த லட்சணத்திலிருந்து உபனிஷத் என்ன காட்டுகிறது? இங்கு ஆத்ம அஞ்ஞானம் என்ற பொருளையுடைய சுஷுப்தி பேசப்படவில்லை, அவஸ்தை அனுபவம் பேசப்படுகிறது. அதற்கு இங்கு லட்சணம். இனி நாம் மந்திரத்திற்குள் செல்லலாம். யத்ர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே. யத்ர என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒன்று எந்த காலத்தில், யஸ்மின் காலே. யத்ர என்றால் எதில் அப்படின்னு அர்த்தம். அதில் எதில் என்றால் எதில்? எந்த காலத்தில். இனி ஒரு பொருள் எந்த ஸ்தானத்தில், எந்த இடத்தில். எதில் என்றால் எந்த காலத்தில், எந்த இடத்தில். ஸ்தானம் யஸ்மின் ஸ்தானே யஸ்மின் காலேவா, எந்த காலத்தில் அல்லது எந்த இடத்தில். சுப்தக, அடுத்த சொல் சுப்தக. சுப்தக என்றால் உறங்கிக் கொண்டு இருப்பவன். எந்த வேளையில் எந்த ஸ்தானத்தில் உறங்கிக் கொண்டு இருப்பவன். இதனுடைய பொருள் கரண கிராமங்களை தனக்குள் ஒடுக்கியவன். கரணம் என்றால் நம்முடைய இந்திரியங்கள், கிராமம்னா சமூகம், ஒடுக்கியவன்னா காரண சரீரத்திற்குள் சென்று விட்டது அப்படின்னு பொருள். உபரத கரண கிராமகசன். உபரதக என்றால் தனக்குள் எடுத்துக்கொண்டவன். கரண கிராமம் என்றால் எல்லா இந்திரியங்கள். எல்லா இந்திரியங்களையும் தனக்குள் ஒடுக்கியவனாக இருந்து கொண்டு சுப்தக, அவன் என்ன செய்யறதில்லைன்னு உபனிஷத் சொல்கிறது. அவன் என்ன பண்றதில்லையா? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தனக்குள்ள வச்சுட்டு அவன் என்ன பண்ணல? ந கஞ்சன காமம் காமயதே. ந கஞ்சன என்றால் ஒன்றும், கஞ்சன கொஞ்சமாவது, ஒன்றாவது காமத்தை
ந காமயதே ஆசைப்படுவதில்லை. ந காமயதேனா அவன் ஆசை கொள்வது இல்லை. கஞ்சன ஒரு பொருளிலும் ஆசை கொள்வதில்லை. ஆசையருமின் ஆசையருமின்னு சொல்வார்கள். ஈசனோடு ஆகினும் ஆசையருமின். அது எப்படி ஆசை இருந்தா தானே நல்லா இருக்கும், விதவிதமான பொருள்களை வாங்கி அனுபவிக்கலான்னா. ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஒரு ஆசையும் படல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே ஆசை வேக்கிங் ஸ்டேட் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அதுதான் மோட்சம். ஆகவே ந கஞ்சன காமம் காமயதே, எந்த பொருளிலும் ஆசை கொள்வது இல்லை. இங்கு காமம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆசைப்படுகின்ற ஜாகிரத் பிரபஞ்சம் என்று பொருள். ஜாகிரத் பிரபஞ்ச பதார்த்தம், காமிய பதார்த்தம். இந்த இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொருள்களுக்கு காமம் என்று பெயர். காமம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆசைப்படுதல் காமம்னு ஒன்று இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆசைப்படும் பொருளுக்கு காமம் என்று பெயர். காமியதே இது காமம். எது ஆசைப்படப்படுகிறதோ, எதில் ஆசையானது வருகிறதோ அந்த பொருளுக்கு காமம் என்று பெயர். இது என்ன பொருள்னா, இந்த உலகத்தில் விழிப்பு நிலையில் பார்க்கப்படுகின்ற ஸ்தூல பொருள்கள். அப்ப இதனுடைய பொருள் என்ன? எந்த வேளையில் எந்த ஸ்தானத்தில் ஒருவன் இருந்து கொண்டு எல்லா இந்திரியங்களையும் தனக்குள் வாங்கிக் கொண்டு எந்த பாஹ்ய பொருளிலும் ஆசை கொள்ளவில்லையோ, இந்த பகுதியானது ஜாகிரத் அவஸ்தையை நீக்குகிறது. இந்த பகுதியில ஜாகிரத் அவஸ்தையானது நிஷேதம் செய்யப்படுகிறது. காரணம் என்ன? ஜாகிரத் அவஸ்தைக்கு என்ன லட்சணம்னா, கரண கிராமங்களை கொண்டு வெளியிருக்கிற பொருள்ல ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆழ்ந்த உறக்கத்தில் என்னன்னா, ஒரு ஆசையும் இல்லை வெளி விஷயங்களை குறித்த. ஆகவே எத்திர எந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உறங்கியவனாக எந்த வெளிப்பொருள்களிலும் ஆசை கொள்ளவில்லையோ. இனி அடுத்த பகுதி கனவை நீக்குகிறது. ந கஞ்சன சொப்பனம் பஷ்யதி, எந்த விதமான சொப்பனத்தையும் பார்க்கவில்லையோ. ந கஞ்சன எந்த விதமான, சொப்பனம் என்றால் கனவு, ந பஷ்யதி பார்க்கவில்லையோ. அது என்ன? உபனிஷத் லட்சணம் சொல்கிறது, தது சுஷுப்தம், அதுதான் சுஷுப்தி அவஸ்தை. இப்ப எந்த காலத்தில் வெளி விஷயங்களில் ஆசை இல்லையோ, கனவையும் பார்க்கவில்லையோ, தது சுஷுப்தம், அதுதான் சுஷுப்தி அவஸ்தை. இங்க நம்ம ஆத்மா கிட்ட வரல, அந்த சுஷுப்தி அவஸ்தைக்கு லட்சணம் பார்க்கின்றோம். இனி அடுத்த பகுதிக்கு வருகின்றோம். இதுவரை சுஷுப்தி அவஸ்தையினுடைய லட்சணம். சுஷுப்தஸ்தானக அடுத்த பகுதி. என்றால் இதற்கு முன்னாடி என்ன ஸ்தானகன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கின்றதா? ஜாகரித ஸ்தானக, சொப்பன ஸ்தானக. இங்க சுஷுப்தஸ்தானக. அங்க எல்லாம் என்ன அர்த்தம் பார்த்தோம்? அதே போல பொருள். ஜாகரித ஸ்தானக என்றால் ஜாகிரத் அனுபவம் வருவதற்கு காரணமான ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டவன். சொப்பனஸ்தானக என்றால் சொப்பன அனுபவம் வர மனதை, சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக கொண்டவன். இங்கு சுசுப்தஸ்தானக என்றால் கனவு நிலை வர காரண சரீரத்தை உபாதியாக கொண்டவன். அதுதான் இதனுடைய பொருள். சுஷுப்தஸ்தானக என்றால், ஸ்தானம் என்றால் காரண சரீர உபாதிகக, காரண சரீரத்தை உபாதியாக கொண்டு இருப்பவன்.
இது முதல் லட்சணம். இப்ப ஜாகிரதி ஸ்தானக, சொப்பனஸ்தானகன்னு பல சொற்கள் அந்த ஆத்மாவுக்கு விளக்கப்பட்டது போல, இங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவுக்கு, உறக்கம் என்ற அவஸ்தையில் இருக்கின்ற ஆத்மாவுக்கு முதல் லட்சணம் என்ன? அந்த ஆத்மாவினுடைய முதல் லட்சணம் காரண சரீரத்தை உபாதியாக கொண்டவன். இனி இரண்டாவது லட்சணம் ஏகீபூதக. ஏகீபூதக என்றால் ஒன்றானவன். ஏகம் என்றால் ஒன்று, ஏகீ பவதி, ஏகீபூதக என்றால் ஒன்றாக இருப்பவன். இந்த இடத்துல பூதம்னா பூதம், பேய், பிசாசு அந்த பொருள் அல்ல. பவதி, பூதாது பவதி, இருப்பவன். ஏகீபூதக என்றால் ஒன்றாக இருப்பவன், ஒன்றாக்கப்பட்ட நிலையில் இருப்பவன். இதற்கு என்ன பொருள் என்றால், ஜாகிரத் அவஸ்தையில் விதவிதமான பதார்த்தங்கள் இருக்கின்றன. சொப்பன அவஸ்தையில் விதவிதமான சூக்ஷ்மமான பிரபஞ்சம் இருக்கின்றன. ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன ஏற்படுகிறது? அந்த பதார்த்தங்களெல்லாம், ஸ்தூல பதார்த்தம், சூக்ஷ்ம பதார்த்தம், இவை இரண்டும் தன்னுடைய விசேஷங்களை இழந்து காரண சரீரத்தில் ஒன்றாகி விடுகிறது. இப்போ ஒன்றாகுதல் என்றால் எது எதில் ஒன்றாகிறது அந்த கேள்வி வரும் அல்லவா? ஒன்றாகிறது, ஏகீ பவதி, ஐக்கியம் பவதி என்றால் எது எதில் ஒன்றாகிறது? ஸ்தூல பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்கள், சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்கள் காரண சரீரத்தில் ஒன்றாகி இருக்கின்றது. ஸ்தூல சூக்ஷ்ம துவைதம், ஸ்தூல துவைதம் உலகம், சூக்ஷ்ம துவைதம் தன்னுடைய விசேஷத்தை, வேறுபாட்டை இழந்து காரணாத்மகமாக இருத்தல், காரண ரூபமாக இருக்கின்றது என்பது பொருள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த இரண்டு பிரபஞ்சங்களும் ஒடுங்கிவிட்டது, ஒன்றாகி இருக்கின்றது. அதுக்குள்ள போய் ஒன்னா இருக்கு. இந்த ஒன்றாகி இருத்தல் இப்போ ஒன்றோட போய் ஒன்றாயிடுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிரிக்க முடியாது, ஐக்கியமாயிடுதுன்னு தோன்றலாம். ஆனால் இந்த இடத்துல ஒன்றாகி இருத்தல் என்பதற்கு பொருள், அந்த அவஸ்தையில் ஸ்தூல சூக்ஷ்ம பதார்த்தங்கள் தன்னுடைய இருமையை உண்மையில் இழக்காமல் ஒன்றாகி இருக்கின்றன. உண்மையில் அந்த இருமைகளை அது ஏன் இழக்கவில்லை என்றால், மீண்டும் அவைகள் அப்படியே தோன்றுவதனால். இப்ப நான் யாரையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேனோ வெளி உலகம், பிறகு நான் ஏதாவது மனதுக்குள் நினைத்திருந்தால் அந்த உலகம், ஆழ்ந்த உறக்கத்தில் இவைகளெல்லாம் என்னிடத்தில் ஒன்றாகி விடுகின்றன. பிறகு விழித்தால் மீண்டும் இவைகள் வெளிப்படுகின்றன. ஆகவே துவைதம் காரண சரீரத்தில் ஒன்றாகிறது. இப்ப எதில் எது ஒன்றாகிறதுன்னு கேட்டமே. அப்ப எது? துவைதம், இரண்டு விதமான இருமை, ஸ்தூல துவைதம், சூக்ஷ்ம துவைதம் காரண சரீரத்தில் ஒன்றாகி இருக்கிறது. இனி இப்படிப்பட்ட காரண சரீரத்தை உபாதியாக உடைய ஆத்மாவுக்கு ஏகமாக இருத்தல் என்ற பெயர் வருகிறது. உண்மையில் ஆத்மாவிடம் ஒன்றாகவில்லை, காரண சரீரத்தில் காரண ரூபமாக இவைகளெல்லாம் ஒன்றா இருக்கு. அப்போ காரண சரீரத்தினுடைய லட்சணம் என்ன? காரண சரீரத்தினுடைய லட்சணம் ஸ்தூல சூக்ஷ்ம பதார்த்தங்களை ஒன்றாக வைத்திருத்தல். இந்த சரீரத்திரைய விவேகத்திலேயே காரண சரீரம் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தலை சுத்திரும். கடைசியில் என்ன சொல்லுவார்கள்? இந்த காரண சரீரம் தவிர எல்லாம் புரியுதும்பார்கள். அதனால கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். காரண சரீரம், காரண பிரபஞ்சம், அதனுடைய லட்சணம் என்ன?
எந்த இருமைகள் டார்மெண்ட் என்று சொல்வார்கள், ஒடுங்கி இருக்கின்றதோ அதை அது வெளிப்படுத்துகிறது. அப்ப காரண சரீரத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம துவைதங்கள் ஒடுங்கி ஒன்றாகி இருக்கின்றத. ஒன்றாகி இருக்கிறதுன்னு சொன்னா, இப்ப உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் உள்ள போன உடனே ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு அற்ற நிலையில் அது தங்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட காரண சரீரத்தை அபிமானமாக கொண்ட ஆத்மாவுக்கு என்ன வருதுன்னா, ஒன்றாக இருத்தல் என்ற ஸ்டேட்டஸ் வந்துடுது. என்ன, ஒன்றை நம்ம அபிமானிச்சோம்னா அதனுடைய தர்மம் எல்லாம் நமக்கு வந்துருமே. ஸ்தூல சரீரத்தை நான் நினைச்சா ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மம் என்னுடையது. சூக்ஷ்ம சரீரத்தை நான் நினைச்சா அதனுடைய தர்மங்கள் என்னுடையது. அப்படி காரண சரீரத்தை நான் நினைக்கும் போது ஒன்றாக இருத்தல் என்ற தன்மையுடைய காரண சரீரம் ஆத்மாவுக்கு செல்வதனால் இங்கு ஆத்மாவுக்கு என்ன பேர்னா ஏகீபூதக, ஒன்றாக இருக்கின்ற தன்மையுடன் இருப்பவன் என்பது பொருள். இனி அடுத்த சொல்லுக்கு வரலாம். இப்ப இந்த சொல்லினுடைய பொருள் என்ன? துவைதம், ஸ்தூல சூக்ஷ்ம துவைதங்கள் காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. இனி அடுத்த சொல் பிரஞான கணக. கணக என்றால் குவித்து இருத்தல், மாஸ் என்று சொல்வது. ஏகி பாவக அல்லது பிண்டி பாவக, ஒரு பிண்டமாக இருப்பதற்கு கணம் என்று சொல்வது. ரொம்ப குவிஞ்சு இருத்தல், குவிந்து இருத்தல், அதற்கு கணம். பிரஞான கணக என்றால் அறிவுகள் குவிந்து இருக்கின்றன. முதல்ல இதனுடைய சொல்லினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு இதற்கு விளக்கம் வருவோம். பிரஞானம் என்றால் விருத்தி ஞானங்கள், மனதிலுள்ள எண்ணங்கள். பிரம்மத்துக்கும் பிரஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆத்மாவுக்கும் அது கிடையாது. நாம் விருத்தி ஞானங்கள். விருத்தி ஞானம்னா ஜாகிரத் பிரபஞ்சத்தை பார்க்குறோம், அதனுடைய விருத்தி மனசுல வருது. சொப்பன பிரபஞ்சத்தை பார்க்குறோம், அதனுடைய விருத்தி வருது. அந்த விருத்தி ஞானங்கள் அவைகள் கணம் என்றால் குவிந்து இருக்கின்றது. இனி இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், ஜாகிரத் பிரபஞ்சத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ரெண்டு இருக்கு. ஒன்று ஜாகிரத் பதார்த்தம், ஸ்தூல பதார்த்தம். இனி ஒன்று அந்த பதார்த்தத்திற்கான விருத்தி, ஜாகிரத் விருத்தி என்றால் ஜாகிரத் ஞானம். நான் ஜாகிரத் அவஸ்தையில 100 பொருளை பார்த்தேன்னு சொன்னா என் மனசுல எவ்வளவு ஞானம் இருக்கும்? 100 விருத்தி ஞானம் இருக்கும். எத்தனை பதார்த்தங்களை நான் பார்க்கிறேனோ அத்தனை விருத்தி ஞானம் எனக்கு இருக்கும். அந்த விருத்தி ஞானம் தான் இங்கு பிரஞானம் என்ற சொல்லுல சொல்லப்படுகிறது. எந்த விருத்தி ஞானம்? ஜாகிரத் அவஸ்தையில எவ்வளவு பதார்த்தம் இருக்கோ அவ்வளவு பதார்த்தமான விருத்தி ஞானம். இனி சொப்பன அவஸ்தையில், கனவு அவஸ்தையில் எவ்வளவு பதார்த்தம் இருக்கோ அவ்வளவு விருத்தி வர வேண்டும் அல்லவா? இப்போ கனவுல ஒரு மலையை பார்க்குறேன், ஒரு பூனையை பார்க்கின்றோம், ஒரு சிங்கத்தை பார்க்குறோம். 3 பொருளை பார்த்தா கனவுல எவ்வளவு ஞானம் இருக்கும்? 3 ஞானம் இருக்கும். ஆகவே கனவு நிலையிலும் எவ்வளவு சூக்ஷ்ம பொருள்கள் பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு சூக்ஷ்ம விருத்திகள் இருக்கின்றன. அந்த விருத்தியும் இங்கு பிரஞானம் என்று சொல்லப்படுகிறது. கணக என்றால் அந்த 2 ஞானங்களும் குவிந்து இருக்கின்றன. இது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இனி ஒரு கோணத்துல பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இந்த ஏகீபூதகன் இதற்கு முன்னாடி ஒரு சொல்ல பார்த்தோம் அல்லவா, அதையும் இதையும் சேர்ந்து பார்த்தா சுலபமாயிரும். எப்படி என்றால், இதற்கு முன்னாடி இருக்கிற சொல்லுக்கு வர்றோம். ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற பதார்த்தமும் சொப்பன பிரபஞ்சத்தில் இருக்கிற பதார்த்தமும் ஒன்றாகி விட்டால்
ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஞானமும் சொப்பன பிரபஞ்சத்தில் இருக்கிற ஞானமும் ஒன்றாக வேண்டும் அல்லவா? அந்து ஒன்றாகிறது என்பதுதான் பிரஜான கணக என்பதனுடைய தாத்பரியம். இப்ப ஏகீபூதக என்றால் ஜாகிரத் சொப்பன விஷயங்கள் ஒன்றாகிவிட்டன காரண சரீரத்தில். பிரஜான கணக என்றால் ஜாகிரத் ஞானம் சொப்பன ஞானம் ஒன்றாகிவிட்டன. இதுதான் தாத்பரியம். இப்ப பிரஜான கணக என்றால் ஜாகிரத் அவஸ்தையில் உள்ள விருத்தி ஞானங்கள், சொப்பன அவஸ்தையில் உள்ள விருத்தி ஞானங்கள் காரண சரீரத்தில் ஒன்றாக இருக்கின்றன. நிர்விசேஷ ஞானமாக இருக்கின்றன, சவிசேஷங்களை இழந்து விட்டன. இது எப்படி என்றால், வெளியே பொருள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய மனசுல விருத்தி இருக்கும். உதாரணமாக ஒரு களிமண் எடுத்துட்டு அந்த களிமண்ல இருந்து 10 பானையை நம்ம செய்யறோம். இப்ப என்னுடைய மனசுல எத்தனை ஞானம்தான் இருக்கும். காரணம் என்ன? ஒரே பொருள், ஒரே ஞானம். ஜாகிரத் பிரபஞ்சமெல்லாம் காரண சரீரத்துல ஒன்றாயிடுதுன்னு சொன்னா ஜாகிரத் பிரபஞ்ச ஞானம் எங்க போகும்? அதுவும் ஒன்றாகி விடுகிறது. சொப்பன பிரபஞ்சமெல்லாம் ஒன்றாகி விட்டால் அது எங்க போகும்? அந்த ஞானமும் ஒன்றாகி விடுகிறது. அப்ப இந்த ஏகீபாவகங்கிறதுல ஜாகிரத் சொப்பன விஷயங்கள் ஒன்றாகி விடுகின்றன. பிரஜான கணக என்ற இடத்தில் ஜாகிரத் விருத்தி ஞானம் சொப்பன விருத்தி ஞானங்கள் ஒன்றாகி விடுகின்றன. இதற்கு சங்கராச்சாரியார் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அது என்ன உதாரணம் சொன்னா, சில சமயம் உதாரணம் இது எதற்காக உதாரணம் சொல்லப்பட்டதோ அதை விட கஷ்டமாக போயிடும். என்ன உதாரணம் என்றால், வெளிச்சம் இருக்கின்றது, லைட் இருக்கு. எத்தனையோ பதார்த்தம் நம்ம வீட்டில் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு 20 பதார்த்தங்களை பார்க்குறோம், வெளிச்சம் இருக்கு. வெளிச்சமானது சென்று விட்டது, லைட்டை எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், வெறும் இருளாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்றார் சங்கரர்? அந்த இருளுக்குள் அனைத்து பதார்த்தங்களும் தங்களுடைய வேறுபாட்டை இழந்து விடுகின்றன. ஒரு சேர் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு. இருட்டு மூடிடுதுன்னா சேருக்கு சேருங்கிற விசேஷம், டேபிளுக்கு டேபிள்ங்கிற விசேஷத்தை இழந்து விட்டு அந்த இருளுக்குள் ஒன்றாக இருக்கிறதாம். லைட் வந்த உடனே அது அப்படியே வெளிப்படுகிறதாம். உண்மையிலேயே ஒன்றாக இருந்தால் மீண்டும் திரும்பி வராது. ஆனால் இது உண்மையில் ஒன்றாகவில்லை, டார்மண்ட் என்று சொல்வது. டார்மண்ட் என்றால் அது ஒன்றானது போல் இருக்கிறது. காரணம், அஞ்ஞானத்தினால் மூடப்படுகிறது. இப்ப ஆச்சாரியாருடைய உதாரணத்துல ஆழ்ந்த கருத்து இருக்கு. ஒன்றாகி விட்டதுன்னு சொன்னா இந்த உதாரணத்தை சொல்றார். பதார்த்தங்கள் இருக்கின்றன, அதில் இருளானது எப்படி மூடி இருள் சேர்ந்து விட்டால் அந்த இருளுக்குள் எப்படி ஒன்றாகி விட்டதோ அதுபோல் காரண சரீரத்தில் இருக்கின்ற அஞ்ஞானத்திற்குள் விஷயங்கள் ஒன்றாகிவிட்டன. அப்படின்னா உள்ள விஷயம் இருக்கு, தெரியல அப்படின்னு அர்த்தம். அதுதான் இதனுடைய தாத்பரியம். உதாரணத்தை பார்த்தா இது சம்பந்தம் இல்லாம தெரியும். ஆனால் காரண சரீரத்தில் அனைத்து துவைதங்களும் இருக்கின்றன, தெரியவில்லை. காரணம் என்ன? காரண சரீரத்தில் என்ன இருக்கு? அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தினால் மூடப்பட்ட காரணத்தினால் இருக்கின்ற துவைதம் நிர்விசேஷமாக இருக்கின்றது. அதனுடைய விசேஷங்களை வேறுபாட்டை இழந்து விட்டன. இதுதான் சாரம். இனி ஏகீபூதக பிரஜான கணக நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த சொல்லுக்கு வரலாம். பிரஜான கணக ஏவ ஆனந்தமயக.
காரண சரீரத்திற்கு அல்லது ஆத்மாவுக்கு, காரண சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன பெயர்? ஆனந்தமயக. இதுக்கெல்லாம் அதிக விளக்கம் சொல்லக்கூடாது. காரணம் என்ன? தைத்திரியோபனிஷத் ஞாபகம் இருக்கணும். இருந்தால் இதுக்கு அதிக விளக்கம் தேவையில்லை. இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சுருக்கமாக பார்க்கலாம். ஆனந்தமயக. இந்த மயகங்கிற சொல்லுக்கு பல பொருளை பார்த்தோம். ஞாபகம் இருக்கின்றதோ? மயகன விகாரார்த்தே மய, பிராச்சுர்யார்த்தே சொரூபார்த்தேன்னு 3 அர்த்தம் பார்த்தோம். அதாவது கிராமமெல்லாம் ஜலமயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஜலம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உடல் அன்னமயமாக இருக்கிறதுன்னு சொன்ன என்ன பொருள்? அப்படியே அங்கெல்லாம் இட்லி சாம்பார் ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்கங்க உடல் உணவானது உடலாக விகாரம் அடைந்து விட்டதுன்னு அர்த்தம், மாறி விட்டதுன்னு அர்த்தம். இப்போ மயகங்கிறதுக்கு விகாரம், மயகங்கிறதுக்கு பிராச்சுரியம். பிராச்சுரியம்னா எக்ஸஸ், அதிகமாக இருத்தல். ஆத்மா சின்மயக என்றால் சொரூபம், சித் சொரூபம்னு அர்த்தம். அப்படி மயகங்கிற சொல்லுக்கு மாறுதல், அதிகமாக இருத்தல், அதுவாகவே இருத்தல். சைத்தன்ய சின்மயக என்றால் ஆனந்தமயகன்னு சொன்ன அந்த குழப்பம் வர போகுது. அதுக்காக சின்மயகன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சைத்தன்ய சொரூபம். இப்படி 3 அர்த்தம் இருக்கு. இந்த இடத்தில் ஆனந்தமயக என்றால் பிராஜ்ஞனாக இருக்கின்ற ஆத்மாவை ஆனந்த சுரூபம்னு சொல்லக்கூடாது, ஆனந்தத்தினுடைய விகாரம்னு சொல்லக்கூடாது. ஆனந்தம் அதிகமாக இருக்கிறது. பிராச்சுர்யார்த்தே மயட். இப்போ ஆனந்தமயகனா அதிகம் ஆனந்தம் இருக்கின்றது. ஆனந்த சுரூபம் பிராஜ்ஞன் அல்ல, பிராஜ்ஞனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற முக்கிய ஆத்மா. இப்போ இங்கே ஆனந்தமயக என்றால் ஆனந்தத்தை அதிகமாக கொண்டுள்ளவன் பிராஜ்ஞன். இதில் சந்தேகம் இருக்கோ? ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம ஆனந்தத்தை அதிகமாக வச்சிருக்கிறோமா இல்லையா? அத்தியதிகமாக ஆனந்தமாக இருக்கிறோம். அதனால தான் சில சமயம் கிளாஸ்லேயே டோஸ் ஆகிடுது. காரணம் என்ன? அப்படியே கொஞ்சம் அதிகமான ஆனந்தத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. கிளாஸ் ஆனந்தமாக இல்லைன்னா அந்த ஆனந்தத்துக்கு சென்று வருவது ஆனந்தமயக. இனி அடுத்த கேள்வி, எதனால் காரண சரீரத்தில் இருக்கின்ற ஆத்மாவிடம் அதிக ஆனந்தம் இருக்கிறது என்றால் அதுக்கும் விளக்கம் கூறுகிறார் சங்கரர். பெரிய துக்கம் என்னன்னு சொன்னால், இந்த மனசானது சொப்பன அவஸ்தையில் அது ஒரு கற்பனை பண்ணிருதான், ஒரு மாற்றத்தை பண்ணிருது. ஒழுங்காக இருக்க வேண்டிய மனசு தன்னையே பிரித்து அனுபவிக்கப்படும் பிரபஞ்சம், அனுபவிப்பவன் அப்படின்னு பிரித்து விட்டுடுதான். பிறகு வேக்கிங் ஸ்டேட், இந்த விழிப்பு நிலையிலும் விதவிதமான பொருள்களையெல்லாம் இந்த மனசு பார்த்து விக்ஷேபத்தை அடைந்து விட்டது, டிஸ்டர்பன்ஸ் மனசில். அதனால ஆத்மாவினுடைய ஆனந்தம் நன்கு பிரதிபிம்பிக்கவில்லை. காரணம் என்ன? மனசு இருமைப்பட்டு வெளியுலகத்தை பார்த்து மனமானது சிதறடைந்து விட்டது, விக்ஷேபத்தை அடைந்து விட்டது. ஆடிட்டிருக்கிற தண்ணியில் உள்ளிருக்கிறது தெளிவாக தெரியுமா? தெளிவாக தெரியாதது போல் அந்த அசைவினால் ஆனந்தம் நன்கு வெளிப்படுவதில்லை. ஆனால் இங்கே காரண சரீரத்தில் என்ன இருக்குன்னா, துவைதமெல்லாம் ஒடுங்கி இருப்பதனால், விக்ஷேபம் இல்லாத காரணத்தினால், மனதானது ஒடுங்கி இருக்கின்ற காரணத்தினால் ஆத்மாவினுடைய ஆனந்தம் அதிகமாக பிரதிபிம்பிக்கின்றது பிராஜ்ஞனிடத்தில், காரண சரீரத்தில். அது ஏன் அதிகம்னு சொல்கிறோம்னா, அங்கே ஒரு அஜ்ஞானம் இருக்கே, அதனால அதிகம்னு சொல்கிறோம். அஜ்ஞானம் இல்லைன்னா முழுமையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அஜ்ஞானம் இருப்பதனால், அதனால் ஞானம் வந்துட்டா நம்ம மேக்சிமம் ஹாப்பினஸ் இந்த உலகத்தில் என்ன அனுபவிச்சிருப்போம்? ஆழ்ந்த உறக்கம்தான் சிந்திச்சு பார்த்தா. ஆனால் ஞானிக்கு அதை விட ஆனந்தம் அதிகமாக இருக்கும்.
ஏன்னா அஜ்ஞானமும் இல்லை, மனசு அமைதியாகவும் இருக்கிறது, முழுமையாக ஆனந்தத்தினுடைய பிரதிபிம்பம் வரும். ஆனால் இங்கு அஜ்ஞானம் இருப்பதனால் அதிகமாக ஆனந்தம் அங்கு இருக்கின்றது. அப்போ பிராஜ்ஞனாக இருக்கின்ற ஆத்மா யார்னா அதிகமான ஆனந்தத்தை உடையவன். அதான் பொருள் ஆனந்தமயக. இப்போ என்னென்ன சொற்களை பார்த்துள்ளோம்? சுஷுப்தஸ்தானக காரண சரீரத்தை உபாதியாக கொண்டவன், ஏகீபூதக வெளி பிரபஞ்சங்களை ஒடுங்கி இருக்கின்ற காரண சரீரத்தை உபாதியாக கொண்டவன், பிரஜான கணக ஞானங்கள் ஒடுக்கப்பட்டு அறிவினுடைய மொத்த கூட்டங்கள் அங்கு இருக்கின்றன, அந்த காரண சரீரத்தை உபாதியாக கொண்டவன், ஆனந்தத்தை அதிகமாக கொண்டவன். இனி அடுத்த சொல் ஹி ஆனந்த புக். இந்த புக்குங்கிற சொல் ஞாபகம் இருக்கோ? இதற்கு முன்னாடி என்ன 2 புக்கு பார்த்துருக்கோம்? ஸ்தூல புக், சூக்ஷ்ம புக் அப்படின்னு பார்த்துருக்கோம். புக் என்றால் அனுபவிப்பவன், புங்தே. ஸ்தூல புக் என்றால் ஸ்தூலமான பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன். யார்? பிரஜ்ஞனோ, விஸ்வன். சூக்ஷ்ம புக் என்றால் சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன், தைஜசன். இங்கு காரணமான பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன் சொல்லலாம், காரண புக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆனந்த புக் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிராஜ்ஞன் எதை அனுபவிச்சிட்டு இருக்கான்? ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். இதில் எல்லாம் நமக்கு சந்தேகம் வராது. ஆனால் தூங்கும்போது ஆனந்தத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இல்லையே எனக்கு தூங்கும்போது துக்கம் இருக்கேன்னா அதுக்கு பேர் தூக்கம் இல்லைன்னு சொல்லிடுவோம். உனக்கு தூங்கும்போது துக்கம் இருந்தால் அதற்கு பேர் உறக்கம் அல்ல. துக்கமில்லாத அனுபவம் உறக்கம். ஆனந்தத்தை அனுபவிப்பவன். இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவன் சொல்றதிலிருந்தே இந்த ஆனந்தம் சொரூபானந்தத்தை பற்றி பேசல, அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தம் பேசப்படுகிறது அல்லது பிரதிபிம்பானந்தம் பேசப்படுகிறது. ஆனந்த ஆபாசக, எப்படி நம்ம அடிக்கடி சிதாபாசம்னு சொல்லுவோம், அதே போல ஆனந்த ஆபாசக, ஆனந்தத்தினுடைய ஆபாசத்தை பிரதிபிம்பத்தை அனுபவிப்பவன். அதனால தான் நம்ம யோகிகளிடமெல்லாம் என்ன சொல்லுவோம், நீ சித்த விருத்தி நிரோதம் பண்ணும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான எண்ணங்களையும் ஒடுக்கி விட்டால் அது ஆழ்ந்த உறக்கத்திற்கு சமம். அங்கே அதிகமான சுகத்தை தான் நீ அனுபவிக்க முடியும். பிறகு மீண்டும் கர்மவசத்தினால் சரீரத்தில் அபிமானம் வரும். அது மோட்சமல்ல என்று சொல்வோம். அதுக்காக மனசை அமைதிப்படுத்தக்கூடாது, ஜபம் பண்ண தியானம் பண்ணக்கூடாதுன்னு பொருள் அல்ல. அது முடிவல்ல. சிலருக்கு அது முடிவாகிவிட்டது. எது? மனசில் முழுமையாக அமைதியை கொண்டு வருவது முடிவு. அது கிடையாது. அது ஆனந்த புக், ஆனந்தமயக, அவ்வளவுதான் இருக்கின்றது. அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் மீண்டும் சம்சாரியாக இருப்போம். அந்த மனசில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் நீக்கி அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருப்போம்னா முக்தனாக இருப்போம். தூங்கும்போது ஒருத்தன் முக்தன் தானே. அவனுக்கு ஏதாவது ராகத்வேஷம் இருக்கா? நம்மளைய வெறுக்கிறானா? ஒன்றும் கிடையாது. அதனால் அவன் முக்த புருஷன். தூங்கி எழுந்தவுடன் அப்புறம் நமக்கு தெரியும் அவனுடைய சொரூபம் என்னன்னு சொல்லி. அதே போல யோகியினுடைய நிலையும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான். வெளியே வந்தான்னா கோபம் வந்துடும். எப்படி கோபம் வரும் தெரியுமோ? யார் இந்த ஸ்டேட்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்க மீது கோபம் வரும். இந்த துவேஷம் வெளியே இருக்குதுன்னு சொன்னால், யார் மனசில் துவேஷம் இருக்கும்னா, யார் மனசில் ஆத்ம அஜ்ஞானம் இருக்குமோ அவர்கள் மனதில் துவேஷம் முதலியவைகள் இருக்கும். ஆகவே ஆனந்த புக் என்றால் அதிகமான ஆனந்தத்தை அனுபவிப்பவன். இனி அடுத்த சொல்லுக்கு வர்றோம். சேதோ முகக. சேதோ முகக என்ற சொல் இங்கு சேதக.
சேதோ அதை பிரித்தோம்னா சேதக. சேதக என்ற சொல்லுக்கு ஜாகிரத் சொப்பன அவஸ்தா என்று பொருள். சேதக என்றால் ஜாகிரத் சொப்பன அவஸ்தா. முகக என்றால் கதவு, துவாரம், வழி, டோர். முகக என்றால் டோர், வழி. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு டோர் இருக்குமே, உள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு துவாரம், அது முகக என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சாஸ்திரப்படி, விஞ்ஞானப்படி எப்படின்னு நமக்கு தெரியல, சயின்ஸு படி என்னன்னு தெரியவில்லை, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம விழிப்பு நிலையில் இருக்கோம். விழிப்பு நிலையிலிருந்து நாம் கனவுக்கு நேராக போக முடியாதான். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் தான் கனவுக்கு போக முடியுமா? அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஜாகிரத் அவஸ்தையிலிருந்து ஒருத்தனுக்கு சொப்பனம் வருதுன்னா நேராக ஜாகிரத்திலிருந்து அவனால் சொப்பனத்துக்கு போக முடியாது. சுஷுப்திக்கு வந்து தான் சொப்பனத்துக்கு போக முடியும். சுஷுப்தியில் லேண்டாயித்தான் உடனே சொப்பனத்துக்கு போவான். பிறகு கனவு கண்டுட்டு இருக்கிறவன் திடீர்னு விழிக்கிறான்னு சொன்னால் அவன் நேரடியாக கனவுலிருந்து ஜாகிரத அவஸ்தைக்கு வர முடியாது. அவன் கனவுலிருந்து உடனடியாக சுஷுப்திக்கு வருவான், பிறகுதான் ஜாகிரத்துக்கு வர முடியும். ஆகவே இந்த ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது ஜாகிரத்துக்கும் சொப்பனத்துக்கும் இடையில பாலம் போல, துவாரம் போல இருக்கின்றது, இடையில இருக்கு. இதெல்லாம் அனுபவத்தில் அவன் திடீர்னு நான் கனவுலேருந்து விழிச்சிட்டனே, நான் அதுக்குள்ளே தூங்கி விழிச்சேன்னா, ஏதாவது பயங்கரமான கனவு வருது, நம்ம திடீர்னு விழிச்சுக்கிறோம். அப்போ நமக்கு தோன்றலாம் நான் கனவுலிருந்து நேராக விழிப்புக்கு வந்துட்டேன்னு. ஆனால் சாஸ்திரம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கனவுலிருந்து விழிப்புக்கு வர முடியாது. கனவுலிருந்து உடனடியாக காரண சரீரத்துக்கு போய்தான் விழிப்புக்கு வர முடியும். விழிப்புலிருந்து கனவுக்கு நான் விழிச்சிட்டே இருந்த திடீர்னு கனவு வந்துடுதுன்னு சொன்னால் எப்படி போயிருப்போம்? முதல்ல உறங்கி இருப்போம், பிறகு கனவுக்கு போயிருப்போம். ஆகவே இந்த பிராஜ்ஞன்கிறவன் யாருன்னா விஸ்வனுக்கும் தைஜசனுக்கும் துவாரமாக இருப்பவன். அப்போ சேதகன ஜாகிரத், முககன்னு சொன்னால் சேதகன ஜாகிரத் சொப்பனம். இந்த ஜாகிரத் சொப்பனத்திற்கு துவாரமாக இருப்பவன் சேதோ முகக. சேதக ஜாகிரத் சொப்பன அவஸ்தா, முகக துவாரம். ஆகவே சேதோ முகக என்ற சொல் பிராஜ்ஞனானவன் ஜாகிரத் சொப்பனத்திற்கு இடையில் இருப்பவன். ஜாகிரத்திலிருந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்தான் சொப்பனத்துக்கு போக முடியும். அதே போல் திரும்பி வர்றது அதே ரூட்டு தான். சொப்பனத்திலிருந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று ஜாகிரத்துக்கு வர்றோம், அதனால துவாரமாக இருப்பவன். இனி அடுத்த சொல் பிராஜ்ஞக. பிராஜ்ஞக என்றால் இந்த பிராஜ்ஞன் அறியாமையுடன் கூடியிருக்கின்றான், அறியாமையினால் மூடப்பட்டு இருக்கின்றான். அதனால சில சமயம் இதுக்கு நம்ம என்ன லட்சணம் சொல்லுவோம்? பிர அப்படின்னு பிரித்து அக்ஞகன்னு பிரிச்சுடுவோம். பிரகர்ஷேன அக்ஞக அல்லது பிராயேன அக்ஞக. பிரகர்ஷேனா டோட்டலி, முழுமையாக அஞ்ஞானத்துடன் இருப்பவன். அப்படி பிரிக்க நமக்கு தோன்றும். சில சமயம் இப்படி சொல்கிறதுல தவறு கிடையாது. பிராஜ்ஞகங்கிறது எப்படி பிரிக்கிறோம்? பிர அக்ஞகன்னு பிரிச்சிடுறோம். அப்போ பிரகர்ஷேன நன்கு, அக்ஞகன அஞ்ஞானத்துடன் இருக்கிறான். அது உண்மைதான். காரணம் என்னவென்றால் சொப்பனத்திலேயாவது எதையாவது பார்த்துட்டு இருக்கோம், பிறகு வேக்கிங் ஸ்டேட், இதில் ஜாகிரத அவஸ்தையிலாவது எதையாவது பார்த்துட்டு இருக்கோம், பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் எதையும் பார்க்காமல் அஞ்ஞானத்துடன் இருக்கின்றோம். ஆகவே நம்ம பொதுவாக எப்படி பிரிக்க தோன்றும்? பிரகர்ஷேன அக்ஞக. ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி பிரிப்பது இல்லை.
எந்த விதமான விளக்க ஆசிரியர்களும் அந்த வேலையை செய்யல. எப்படி அவர்கள் பிரிக்கிறார்கள் என்றால், பிரகர்ஷேன ஜானாதி இதி பிரக்ஞக, நன்கு அறிபவன், அப்படி பிரிக்கிறார்கள். பிரக்ஞகன்னு பிரிக்கிறார்கள். பிரக்ஞகங்கிற சொல் ஞாபகம் இருக்கா? ஒரு வார்த்தையை முன்னாடி ஓட்டா ஞாபகம் வந்துடும். ஸ்தித பிரக்ஞக பார்த்துருக்கிறோம் அல்லவா? ஸ்திதம் சொன்னால் ஸ்திதமான ஞானத்தை உடையவன். அந்த பிரக்ஞகா தான் இங்கு எடுத்து கொள்ளப்படுகிறது. இப்போ பிரக்ஞகன்னு சொன்னால் நன்கு அறிபவன், ஞானி. ஞானிக்கு பிரக்ஞகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிறகு அந்த பிரக்ஞக ஏவ பிராக்ஞக, பிரக்ஞன்தான் பிராக்ஞன். அந்த தீர்க்கத்துக்கு அர்த்தம் கிடையாது. பிரக்ஞனே பிராக்ஞன். சில சமயம் இலக்கணத்தில் அப்படி வரும். ஒரு சொல் சேரும் ஸ்வார்த்தே, அதே அர்த்தத்தில் என்று பொருள். ஸ்வார்த்தே என்றால் அதே அர்த்தத்தில். பிரக்ஞக பிராக்ஞக, பிரகர்ஷேன ஜானாதி, நன்கு அறிபவன், இப்படித்தான் பொருள் சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு சந்தேகம் வந்துடுமே, அது எப்படி அங்கே நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்றால், இவனுடைய ஞானமானது அறியாமையில் இருந்த போதிலும் நன்கு அறிபவன் என்று சொல்வதற்கு காரணம், காரண நிலையில் வெஷ்டிக்கும் சமஷ்டிக்கும் பேதத்தை சொல்ல முடியாது. சூக்ஷ்ம ஸ்தூல நிலையில தான் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் பேதத்தை நல்லா அனுபவிக்கலாம். காரண நிலையில சமஷ்டி வெஷ்டி பேதத்தை அனுபவிக்க முடியுமா? ஒரு மரம் நன்கு வந்து விட்டால் இது இலைகள் கிளைகள்னெல்லாம் சொல்லலாம். அது பீஜமாக இருக்கும்போது அங்கே போய் நம்ம பேதத்தை சொல்ல முடியுமா? ஆகவே எப்படி காரண சரீரத்தில் மற்ற விசேஷங்கள் ஒன்றாகிறதோ அதே போல சமஷ்டியும் வெஷ்டியும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே பல சமயங்களில் பிராக்ஞக என்ற சொல் ஈஸ்வரன்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. முழு பிரம்மசூத்திரத்தில் சங்கராச்சாரியார் பிராக்ஞகங்கிற சொல்ல ஈஸ்வரன்கிற அர்த்தத்திலேயே பயன்படுத்துகிறார். சாஸ்திரத்தில் அப்படி பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அப்பொழுது ஏகி பூதகங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிராக்ஞன் ஈஸ்வரனோடு ஒன்றாய் இருந்து கொண்டு இருக்கின்றான். ஈஸ்வரனோடு ஒன்றாய் இருக்கின்றான். அப்போ பிராக்ஞன்னு சொன்னா, ஈஸ்வரன்னு சொன்னா அவன் சர்வஜ்ஞக. ஆகவே பிரகர்ஷேன ஜானாதி, நன்கு அறிபவன் என்று பொருள். இப்போ பிராக்ஞகங்கிறதுக்கு வித்பத்தி டெரிவேஷன் என்னன்னு சொன்னா நன்கு அறிபவன். நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படி அவனை நன்கு அறிபவன் சொன்னா, சமஷ்டி வெஷ்டிங்கிற பேதமும் இங்கு காரணத்தில் இல்லாததுனால நம்ம பிரித்து சொல்ல முடியாது. பிரித்து இது சமஷ்டி வெஷ்டின்னு சொல்ல முடியாது. எப்பொழுது? அது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டால். அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்போ வெளிச்சம் இருக்குது, மரங்களெல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொரு மரத்தையும் நம்ம பார்த்து வெஷ்டி இண்டிவிஜுவல்னு சொல்லி அதை சேர்ந்து பார்த்து வனம் சமஷ்டின்னு சொல்கிறோம். ஆனால் இருள் விட்டது. இரவில் இருளானது அந்த வனத்தை மூடி விட்டது. இருள் மூடியிருக்கின்ற வனத்துக்குள்ள வெஷ்டி சமஷ்டிங்கிற பேதமும் என்ன இருக்கு? மூடிவிட்டது. இப்போ வெளிச்சம் இருக்கும்போது வெஷ்டி சமஷ்டி பேதம் இருக்கு. இருள் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு மரத்தினுடைய விசேஷத்தையும் மறைச்சு அந்த சமஷ்டி வெஷ்டி பேதமும் மறைக்கப்பட்டு விட்டதனால் பொதுவாக சாஸ்திரத்தில் பிராக்ஞனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியமாகவே பேசப்படும். அந்த பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது மனசுல தான் இருக்கே தவிர உண்மையில் அங்கு பிரிவு இல்லை. ஆகவே பிராக்ஞகங்கிற சொல் ஈஸ்வரனை குறிக்கிறது. இது நல்லா தெளிவாக போகுது. காரணம், அடுத்த மந்திரத்தில் ஏஷக சர்வேஸ்வரக ஏஷக சர்வஜ்ஞகன்னு ஆரம்பிக்குது. இப்போ ஏஷகன்னு சொன்னால் இவன் அர்த்தம். யாரையோ பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தானே இவன்னு சொல்ல முடியும்.
இப்போ ராமன் ஒருத்தரை பற்றி பேசிட்டு இவன் அப்படின்னு சொன்னால் அந்த சொல் யாரை குறிக்கிறது? ராமனை குறிக்கிறது. இங்கே பிராக்ஞனை பற்றி பேசிட்டு இவன் சர்வேஸ்வரன் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பிராக்ஞனே சர்வேஸ்வரன் ஐக்கியப்படுத்துவதனால் பிராக்ஞகங்கிற சொல்லுக்கு ஈஸ்வரன்கிற பொருளில் அனைத்தையும் அறிபவன் என்று பொருள். பிராக்ஞக அல்லது பிரகிருஷ்டமான ஆத்மாவிடத்தில் அஞ்ஞான விருத்தியை உடையவன் ஒரு அர்த்தம் சொல்வார்கள். இது ஈஸ்வரன்கிறது இங்கே கொண்டு வராமல் பிராக்ஞங்கிறதுக்கு இனியொரு அர்த்தம், அப்படிங்கிறதுக்கு பிரகிருஷ்டே ஆத்மனி, மேலான பிரகிருஷ்டமான ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவிடத்தில் அஞ்ஞான விருத்தியை கொண்டவன், அஞ்ஞான விருத்தியை உபாதியாக கொண்டவன் என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது. அது பிராக்ஞக. இனி கடைசி சொல் திருத்தீய பாதக, மூன்றாவது பாதம். பிரதம பாதக, த்விதீய பாதக, திருத்தீய பாதக. இனி எவ்வளவு பாதம் பாக்கி இருக்கு? சதுர்த்த பாதக. இனி ஒரு பாதம் பாக்கி இருக்கின்றது. இதில் முதல் 3 இடத்தில் பாதகங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள், 4வது பாதகங்கிற இடத்துல வேறு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். முதல் 3 இடத்தில் பிரதம, த்விதீய, திருத்தீயம் 1, 2, 3 அவஸ்தையில் பாதகங்கிற சொல்லுக்கு பொருள் பத்யதே அனேன இதி. பத்யதே அனேன இதி என்றால் எதனால் அடையப்படுகிறதோ அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்ட்ருமெண்ட். அனேனா எதனால், பத்யதேனா எது அடையப்படுகிறதோ, அனேன எதனால், எதனுடைய துணையினால் ஒன்று அடையப்படுமோ அதற்கு பாதம். நம்முடைய காலினுடைய துணையினால், கால்களினுடைய துணையினால் என்ன அடையப்படுகிறது? ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு செல்லுதல் அடையப்படுகிறது. அதனால பாதகன காலை குறிக்குது. நமக்கு 2 கால்களை என்னன்னு சொல்லணும்? பத்யதே அனேன இது பாதக. எந்த ஒரு கருவியினால் ஒரு இடமானது அடையப்படுகிறதோ அது பாதம். நம்மளுடைய பாதத்துக்கு ஏன் பாதம்னு பேர் வந்தது? எதனால் ஒரு இடம், ஒரு ஸ்தானம் ஒரு இடத்திலிருந்து அடைவதற்கு காரணமாக இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். துரிய பாதகங்கிறதுக்கு எது அடையப்படுகிறதோ அது பாதம். பத்யதே இதி பாதக. வேறுபாடு புரிகின்றதோ? துரியத்தினால வேற ஏதாவது போய் நம்ம அடையிறதில்லை. சில பேர் சொல்லுவார்கள் துரியத்தை கொண்டு துரியாதீதத்தை அடைய வேண்டும்னா. துரியம்தான், துரியத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ துரியம்ங்கிறது துரியம்ங்கிற இடத்துல 4வது பாதகங்கிற இடத்துல எது அடையப்படுகிறதோ அது பாதம். இந்த முதல் 3இல் எதனால் அடையப்படுகிறதோ அது பாதம். இப்போ என்னன்னா ஜாகிரத் சொப்பன சுஷுப்தி அவஸ்தையின் விசாரத்தினால் எந்த துரியம் அடையப்படுமோ அறியப்படுமோ என்று பொருள். அந்த துரிய பாதம்ங்கிற இடத்துல 4வதினால் ஏதாவது அடையப்படும் அல்ல, அடையப்படுவது. இது அடையப்பட காரணமாக இருப்பது. திருத்தீய பாதக என்றால் 3வது பாதம். இந்த 3இல் என்ன பொருள்? எதனால் அடையப்படுகிறதோ அது என்னன்னா துரியம். இனி அடுத்த மந்திரத்தில் இந்த பிராக்ஞனையே ஈஸ்வரனாக ஐக்கியப்படுத்தப்படுகிறது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.